இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. இயேசு சீஷர்களை பார்த்து இதை சொல்லுகிறார், உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏன்? இயேசு சொன்ன காரியங்கள், நான் பிதாவினிடத்தில் போகிறேன், பிதாவின் திட்டத்தை எல்லாம் நான் நிறைவேற்றி முடிக்கிற நேரம் வந்தது என்று சொல்லும் பொழுது இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு 33 ஆண்டுகள் மாம்சத்திலே தன்னை வெளிப்படுத்தினார். அதில் 3.5 ஆண்டுகள் ஊழியம். சீஷர்கள் அவர்களோடு கூட இருந்தார்கள். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி பிதாவிடம் செல்லும் நேரம் வரும்பொழுது அந்த காரியங்களை குறித்தெல்லாம் பேசும் பொழுது சீஷருக்கு துக்கமாய் மாறிவிட்டது. ஏன்னா சீஷருடைய எதிர்பார்ப்பெல்லாம் வேறு, இந்த இவ்வுலகத்திற்குரிய காரியங்களா இருந்தது. இயேசு இந்த உலகத்தில் ஆளுகை செய்வார், நாமெல்லாம் மந்திரிகளா அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்ய முடியும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். ஆனால் காரியம் மாறுதலாய் வித்தியாசமா இருக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் கூட அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். எதிர்பார்த்தது நடக்காவிட்டால் சோர்ந்து போய்விடுகிறார்கள். தோல்விகளை பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்பொழுது உள்ளத்தை உடைக்கிறது, இருதயம் துக்கத்தினால் நிரம்பி விடுகிறது. இருதயம் ஒரு பாத்திரத்தை போன்ற அமைப்பாக வேதம் சொல்லுகிறது. அந்த இருதயத்துக்குள்ளே துக்கம் நிரப்ப முடியும், வேதனை நிரப்ப முடியும், வியாகுலங்கள் நிரப்ப முடியும், இன்னும் காயங்கள் ஏற்பட முடியும், அதையும் தாண்டி பொல்லாத சிந்தனைகளால் நிரப்ப முடியும். இந்த இருதயத்தின் நினைவினால் தான் வாய் பேசும் என்றும் வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள் துக்கத்தோடு கூட தான் அதிகமான ஜனங்கள் கடந்து போவதை பார்க்க முடியும். வெளித்தோட்டத்தில் சிரிக்கிறவர் போல காண்பிக்கப்படலாம், ஆனால் உள்ளே வேதனையோடு பெருமூச்சுகளோடு ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு காரியம் நான் எதிர்பார்க்கவில்லை காயங்கள், அதனால் தாங்க முடியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த கூட்டம் இன்னைக்கு பெருகிக் கொண்டேதான் இருக்கிறது. இயேசு சீஷர்களை பார்த்து அடுத்த வசனம் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்து விட்டது. ஆனாலும் நான் பிதாவினிடத்தில் போக வேண்டும், வேறு வழி கிடையாது. ஆனால் போகிறது உங்களுக்கு நல்லது. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் அனுப்புவார். அவர் உங்களிடத்தில் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுதே இன்னும் மேன்மையாக இருக்கும், மகிமையாக இருக்கும், உங்களையும் பயன்படுத்துவார் என்று சொல்லி நம்பிக்கை கொடுத்து சொல்லி சென்றார். அதே காரியம் அப்படியே நிறைவேறுகிறது. இருதயத்தின் துக்கங்கள், வேதனைகள், இருள் மாறணும்னா ஒரே ஒரு வழி, ஆண்டவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் ஆவியானுடைய பிரசன்னத்தால் நிரப்பிவிட்டால் போதும், பிரச்சனை எல்லாம் மாறிவிடும். ஒரு அருமையான சகோதரி சொன்ன காரியம் என்னை ரொம்ப தொட்டது. திடீரென்று கணவன் மரித்து விடுகிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள், வெளி உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அவர்தான் பிசினஸ் பண்ணி எல்லாவற்றையும், வீடு எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனாலும் திடீர் மரணம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. துக்கம் இருதயத்தை அடைத்தது. அடுத்து என்ன செய்வேன்? பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டும், சிறு பிள்ளைகள் அவளை படிக்க வைக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் செட்டில் பண்ண வேண்டும். நானும் பெண்ணாக இருக்கிறேன், என்ன பண்ண வேண்டும்? இந்த சமுதாயத்தில் எப்படி நான் எதிர்நீச்சல் போட்டு செல்ல முடியும்? பல கேள்விகள், பல வேதனைகள். வாழ்வதா சாவதா, அல்லது பிள்ளைகளையும் கொன்றுவிட்டு நானும் மறித்து விடலாமா என்கிற நிலைமைக்கு சோர்ந்து போய்விட்டார்கள். ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்துக்கு, ஆலயத்திற்கு போகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த சகோதரிக்கு வருகிறது, நீ எத்தனை நாட்கள் தான் துக்கத்தோடு, எவ்வளவு நாட்கள் தான் புலம்பிக் கொண்டிருப்பாய்? என் சமூகத்தில் வந்து காத்திரு, நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னை நடத்துவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. உடனே அந்த நாள்ல இருந்து ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அந்த சோர்வு வரும்பொழுதெல்லாம், மன துக்கத்துல நிறையும்போதெல்லாம் ஆண்டோட பிரசன்னத்துக்குள்ளே போய் உட்கார்ந்து கொள்வார்கள். ஆண்டோட சமூகத்தை தேடி போய் அங்கு போய் ஆண்டோட சமூகத்துல அமர்ந்து விடுவார்கள். ஆண்டவர் நோக்கி பார்த்து பிரச்சனைகள் எல்லாவற்றையும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு இது செய்ய வேண்டியது இருக்கு, இது என்னென்ன கணவன் செய்யற காரியங்கள்லாம் இன்றைக்கு நின்று போயிட்டோம், அதெல்லாம் எனக்கு செய்ய பலன் கொடுங்க, வழியை உண்டாக்குனதும் ஆண்டவர் வழியை திறந்தார். கணவன் விட்ட அந்த பிசினஸ் இந்த சகோதரி எடுத்து நடத்த ஆரம்பித்தார். கர்த்தர் வழிகளை திறந்தார், வேதனைகளை மாற்றினார், அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சாரு. நீ மனதுக்கம் போயிடுச்சு, பாரம் போயிடுச்சு, ஒரு தைரியம் வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு, நிறைவு வந்துருச்சு. பிள்ளைகளையும் படிக்க வைக்கக்கூடிய அளவு எல்லா வித வாசல்களையும் கர்த்தர் திறந்து கொடுத்து விட்டாரா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? அப்படியே உட்கார்ந்து கொண்டு நினைத்து கொண்டிருக்காதங்க, இன்னும் துக்கம் அதிகமாகும். ஆண்டவர் சமூகத்துக்குள்ள போங்க,
அந்த இருதயத்தின் துக்கத்தை அவர் மாற்ற வல்லவர். ஆவியானவருடைய பிரசன்னத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள வைப்பாரு. ஆவியானவரே நமக்குள் வந்து விடுவார். அனைத்தையும் அற்புதமாய் மாற்றி விடுவார். அதனால அவருடைய கரத்துல முழுவதுமா தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி வருகிறோம் அப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்காக நீர் வந்தீர். விசேஷமா அந்த நாட்கள் நம்முடைய சிஷ்யரோடு பேசும்போது அப்படி இருதயங்கள் எல்லாம் துக்கத்தினால் நிரம்பி இருந்தது. ஆனால் அப்படியே நீர் விட்டுவிடவில்லை. அவர்களுக்கு வாக்கு கொடுத்தீர், தைரியப்படுத்தினீர், தேற்றவாளனை அனுப்புவேன் சொன்னீர். அனுப்பினீர், துக்கங்களை மாற்றினீர். அந்த சிஷ்யர்கள் பல இடங்கள் தேசங்களுக்கு சென்று துக்கப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள், எல்லாவற்றையும் வேதனைகளை மாற்றுகிறவர்களாய், அற்புதம் செய்கிறவர்களாய் நீர் விட்டு சென்ற ஊழியத்தை அல்லது தொடரும்படியா நீர் அழைத்த அழைப்பில் நிற்கும்படியான பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அதே சிஷ்யர்களை பலப்படுத்தின ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவரா இருக்கிறீர், எங்களுடைய தேவனா இருக்கிறீர், எங்களை நடத்த வல்லவரா இருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. தோர்ந்து போய் துக்கத்தோடு மனசோர்வோடு இனி என்ன இருக்கு, வாழ்க்கையில எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு, எங்க பிள்ளைகளை தட்டி கொடுத்து இல்ல, உம்முடைய நிறைவை உள்ள வச்சு குறைவெல்லாம் எடுத்து போட்டு தொடர்ந்து நியமித்திருக்கிற பாதையில ஓடி ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவீராக. இந்த நாள் முழுவதும் நீ நடத்தும், புதிய பாதைகளை திறந்தருளுவீராக. புதிய காரியத்தை செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். இருதயத்தை தமது ஆவினால் நிரப்பி துக்கத்தை மாற்றுகிறதே நம்மோடு கூட இருக்கிறார். கரத்தில் முழுவதுமா தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஓடுவோம். இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, உம் பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா.